வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். வாரம் ஒரு சினிமா பகுதியில் இப்போ நம்ம 7வது எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் ஒவ்வொரு மொழிக்கு ஒரு படமாக 6 படங்கள் பற்றி பேசியிருக்கோம். இந்த வாரமும் வேறொரு மொழியில் இருக்கிற ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். இந்த வாரம் நம்ம எடுத்திருக்க மொழி படம் வந்துட்டு மராத்தி. 2009 வருஷம் வெளிவந்த ஜோக்வா அப்படின்ற படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த வாரம். போன வாரம் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ஒரு விருந்தினரை கூட்டிகிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு விருந்தினர் வந்திருக்காரு. இவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருக்கிற சினிமா ஆர்வம் கொண்ட ஒரு நபர். எனக்கு நிறைய படங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்டான்லி கூப்ரிக்கோட தீவிர ரசிகர் இவர். தன்னை அச்சா ஆத்மி, அதாவது ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்கிற சுதர்ஷன் நம்மளோட இந்த பாட்காஸ்ட்ல இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சுதர்ஷன், எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரதீப், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ஸோ இந்த வாரம் ஜோகா படம் பார்த்தீங்களா? எப்படி? ஸோ ஒரு சின்ன சம்மரி நம்ம ஆடியன்ஸ்க்காக சொல்லிடுறீங்களா கொஞ்சம்? ஓகே ஃபைன். முதல்ல இந்த படம் பார்க்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன கேள்விப்பட்டதே இந்த படம் ஸ்டார்டிங்கில். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிது. முன்னாடி மராத்தாய் சினிமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஹார்ட்லி 2-3 படம் பார்த்துருப்பேன். லைக் விஹீர்னு ஒரு படம், அப்புறம் நட்டசம்ராட்னு ஒரு படம், அப்புறம் சைராத்னு ஒரு படம். அப்படி இருக்கிறச்சு நீங்கள் ஜோக்வான்னு சொல்லிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. என்னடா இந்த படத்தை பற்றி நம்ம கேள்விப்படவே இல்லையே, ஃபிலிம் பஃபாக இருந்துட்டு. ஸோ முதல்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த படத்தை பற்றி. அப்புறம் வந்து அந்த 2 லைனர் 3 லைனர் படிக்க வச்சு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு. உண்மை சொல்ல போனா எனக்கே இந்த படம் வந்து ட்விட்டர்ல பாப்பா பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கு. ஓகே. அந்த பொண்ணு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சரி எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு நானும் சர்ச் பண்றப்போ நல்லா இருந்தது. அதனாலதான் நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ரைட்டு. அதான். ஸோ நான் வந்து முந்தானத்து நைட்டு தான் பார்த்தேன். ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தேன். ஒரு 10 மணி 11 மணி ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருந்தது மூவி. ஸோ சம்மரி என்னன்னா, இது ஆக்சுவலி இட்ஸ் பேஸ்ட் ஆன் 2 நாவல்ஸ் அண்ட் இன்னொரு ஷார்ட் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபியூ ரியல் இன்சிடென்ட்ஸ் வெரின் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிராவில் ஒரு ரூரல் ஏரியாலலாம் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ இது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சம்மரி சொல்லணும்னா, எல்லம்மா இல்லாட்டி எல்லுவான்னு ஒரு டெய்டி இருக்காங்க இந்த 3 கிராமத்துல. ஸோ அந்த டெய்டிக்காக அவங்க இன் சர்வீஸ் ஆஃப் தெம் என்ன பண்றாங்கன்னா, சில பேரை வந்து ஜோக்தின்ஸ்னு தே கால் தெம். அவங்கள வந்து தே மேக் தோஸ் பீப்புள் இன் சர்வீஸ் ஆஃப் த டெய்டி. அதாவது ஆமா, எனக்கு அந்த பார்லலும் தோணுச்சு, தேவதாசி சிஸ்டம் பார்லலும் தோணுச்சு. ஆனா அது எந்த அளவுக்கு இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பத்தி என்னால இப்ப கமெண்ட் பண்ண முடியல. பட் என்னன்னா, இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கிராமத்துல ஒரு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, ஒன்றும் இல்லை, பெரிய விஷயமா இருக்காது, ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எது வந்தாலுமே இந்த டெய்டியோட குரூப் கிட்ட கூப்பிட்டு போயிடுவாங்க, அந்த மெசஞ்சர் கிட்ட. ஸோ அக்குபாயின்னு ஒரு மெசஞ்சர் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து ஓகே ஏதோ ஒரு தோஷம் மாதிரி இருக்கு, ஸோ இவங்களை வந்து அவங்கள வந்து இந்த எல்லம்மா டெய்டி கிட்ட வந்து தன்னையே அர்ப்பணிச்சுக்க சொல்லுங்க. ஸோ வீடு வீடாக போயிட்டு ஆர்ம்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சொன்னா இண்டிவிஜுவாலிட்டியெல்லாம் லூஸ் பண்ணி பிச்சை எடுக்கணும் வீடு வீடாக போயிட்டு. இதுவும் கடவுள் பேர்ல பண்ணணும். ஸோ இதுதான் அந்த கிரக்ஸ் ஆஃப் த சூப்பர்ஸ்டிஷியஸ் ப்ராக்டிஸ். ஆனால் இப்படி பண்ணுறச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு குரூப்பில் வந்து ஒரு 1 மேன் அண்ட் 1 உமன் வந்து தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். கிராஜுவலி அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ணி, அவங்களோட தன்மானத்தை லூஸ் பண்ணி, டிக்னிட்டியே இல்லாத மாதிரி பீப்புள் அவங்கள இல் ட்ரீட் பண்ணி, லைக் இந்த கேஸ் ஆஃப் எனி அதர் ரெப்ரெசிவ் ஸ்ட்ரக்சர், எப்படி ஒரு ரிலீஜனோ ஒரு கேஸ்டோ ஒரு ஜாதி பேரை சொல்லி எப்படி பீப்புள் அப்ரெஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த டெய்டி பேரை சொல்லி, அந்த சூப்பர்ஸ்டிஷனை சொல்லி பீப்புளை வந்து இல் ட்ரீட் பண்ணி, அவங்க டிக்னிட்டியை ஸ்ட்ரிப் பண்ணி, அவங்களோட ஹியூமனிட்டியே ரொம்ப கம்மி பண்ணி, அவங்களோட ஒரு ஜடம் மாதிரி பர்ஃபார்ம்
பண்ண வைப்பாங்க, ஆல் இன் தி நேம் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன். ஸோ இந்த இப்ப தெரியுதா நான் ஏன் உன்னை இந்த படத்தை பார்த்துட்டு இல்ல யோசிச்சு பார்த்தேன். சரி, அடிப்படையில பாத்தீங்கன்னா இது வந்து இந்த படத்தோட கான்டெக்ட் வந்து அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிராக்டிஸ் ரிச்சுவல்ஸ் மீறி எப்படி இந்த 2 லீட் கேரக்டர் வராங்கன்ட்டு. பட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், நானும் ஒரு பெரிய சினிமா ரசிகன், நீங்களும் ஒரு பெரிய சினிமா ரசிகன். ஸோ நான் எப்படி பார்த்தேன்னா, நான் ஒரு லார்ஜர் கான்டெக்ட்ல பார்த்தேன். நான் வந்து ஐ saw it as a story of oppression or rather systemic oppression. ஓகே, ஒரு சிஸ்டம் மூலமா அவனை அப்ரெஸ் பண்றாங்க. ஓகே, நல்லா தெளிவா சிஸ்டமிக் அப்ரெஷன் பண்ணி எப்படிலாம் ஹியூமன் இண்டிவிஜுவாலிட்டியை சப்ரெஸ் பண்றாங்க, அந்த மாதிரி தான் பார்த்தேன். அதை மீறி வெளியில வருது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு ஓவரால் லார்ஜர் கான்டெக்ட்ல பார்த்தேன். ஓகே ஓகே, நான் இது ஒரு லவ் ஸ்டோரியா பார்த்தேன் உண்மையா சொல்லணும்னா. அதாவது ஒருத்தனுக்கு ரத்தம் வருது அப்படின்னா, ஓகே நான் மேஜர் பிளாட் பாயிண்ட ரிவீல் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவனை ஏன் வந்து அந்த நம்ம ஹீரோ உபேந்திரா அவரை வந்து ஏன் அதாவது எப்படி சொல்றது, கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது ஒரு ரொம்ப சின்ன புலத்தனமான ஒரு காரணமா இருந்தது. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, எந்த வருஷம் கதை நடக்குது அப்படின்னு சொல்லல. அதனால நமக்கு அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அந்த டைம்ல இருக்குமா அப்படின்றது நமக்கு சொல்ல தெரியல. கரெக்டா? அப்படி பார்க்கலாம். ஆனா இதுல என்னன்னா, படம் வந்து 2009ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, இன்னமும் அந்த டைம்ல வந்து அரௌண்ட் தோஸ் இயர்ஸ் அந்த பிராக்டிஸ் இன்னும் பிரெவலண்டா இருந்ததுன்னு சொன்னாங்க. கரெக்ட். இப்ப நான் என்னோட சந்தேகம் என்ன எங்க வந்துச்சுன்னா, ஹீரோக்கு வந்துட்டு யூரின் போறப்ப ரத்தம் வருது அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் போய் டாக்டர்ஸ்ட காட்டினேன். ஏன்னா யாராலுமே வந்து சரி பண்ண முடியல, பாம்பே போய் டாக்டர்ஸ்ட காட்டினேன், யாராலுமே சரி பண்ண முடியல, அதனால எங்க வீட்டுல வந்துட்டு அக்குபாயிட்ட கூட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்றாரு இல்லையா? அதனால எனக்கு வந்துட்டு இந்த டைம்லைன் சந்தேகம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, அது என்னன்னா, ஒரு ஹேண்ட்லூம் ஃபேக்டரியில வேலை செய்யறாரு பாம்பேல. ஸோ somewhere around modern times தான் இருக்கும். அது வேற இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஹெல்த் கேர் எல்லாம் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இருக்கும் பேசிக் லெவல்ல. நான் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, அவர் ட்ரை பண்ணியிருப்பார். அவர் சொன்ன மாதிரி நான் நிறைய டாக்டர் கிட்ட போனேன், ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் என் கிராமத்துல எங்க கூட்டு போனாங்க அப்படின்னாங்க. ஸோ மேபி ஒன்ஸ் அவர் கிராமத்துக்கு வந்தோடனே, அஃப்கோர்ஸ் இந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே முக்கால்வாசி படத்துல either the மேல் கேரக்டர் or the ஃபீமேல் கேரக்டர் 2 பேருக்கும் அவங்க ஃபேமிலியில அவ்வளவா சே இல்லை. ஓகே, ஸோ அவங்க ஃபேமிலி அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அடங்கி கேட்குற மாதிரி, இன்ஃபேக்ட் அது அபியூசிவ் பேரண்டிங் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து அடிச்சுதான் கூப்பிட்டு போயிருப்பாங்க, மிரட்டி கூப்பிட்டு போயிருப்பாங்க அந்த அக்குபாய் அந்த ரிச்சுவல் கிளான் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு, இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அப்படிதான். இட்ஸ் நாட் அபவுட் லேக் ஆஃப் அவைலபிலிட்டி, ரேதர் அந்த ஹெல்த் கேர் அதெல்லாம் அவைலபிலிட்டி இருந்துமே he is forced by his surroundings and his parents, society to go into that path of superstition. So நான் அப்படிதான் பார்க்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் a good thought. ஆனா டைம்லைன் பிகாஸ் எந்த வருஷம் கூட சொல்லல நம்மளுக்கு. சொல்லல. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அதுவும் இல்லாம செல்போன்லாம் யூஸ் பண்ணல யாருமே படம் பாக்குற வரைக்கும். அதனால எனக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, மேபி அரௌண்ட் 2007-8 அந்த டைம்ல தான் ஐ திங்க் ஸ்மார்ட் போன்ஸ் சிட்டிலேயே அந்த அளவுக்கு பிரெவலன்ட் இல்ல அந்த டைம்ல. சோ வில்லேஜ்ல எந்த அளவுக்கு எனக்கு தெரியல, ஐடியா இல்லன்னா. ஓகே, சோ எனக்கு எப்படி சொல்றதுன்னா, சொல்லிட்டு இருந்தேன், இது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் நான் பார்த்தேன் இந்த படத்தை. சோ சொன்ன மாதிரி அந்த அதாவது கடவுளின் பெயரால் அவங்கள ஒடுக்குறாங்க, ஆனாலும் அதை மீறி இவங்க எப்படி கடைசியில இது பண்றாங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, இப்போ ஹீரோ வந்துட்டு நான் வந்து ஒரு திருநங்கை இல்ல, எனக்கு ரத்தம் வந்ததுனால நான் திருநங்கை இல்ல, எனக்கு செயலில இருந்து போகல அப்படின்ற மாதிரியான, அதாவது ரொம்ப ஒரு ப்ரொக்ரெசிவான விஷயங்கள் பேச ட்ரை பண்றாங்க. அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த படம் என்ன ஐ மீன் ஒரு லார்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன எப்படி பாக்குறேன் அப்படின்னா, என்னதான் ப்ரொக்ரெசிவா ஒரு சில 4-5 பேர் வந்து பேசினாலும் சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு அடிச்சு உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் நான் பார்த்தேன். இல்ல அது ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது. ஆக்சுவலி
ஒரு சீன் வரும், இன்ஃபேக்ட் 2-3 சீன்ஸ்ல ஐ திங்க் சம் அவுட் சைடர் வந்து வில்லேஜ்குள்ள வருவான்னு நினைக்கிறேன். அவுட் சைடரோ இந்த வில்லேஜ்ல இருக்க டீச்சரோ யாரோ வந்து பகுத்தறிவுத்தான ரேஷனாலிட்டி பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எல்லம்மாங்கிற பேரே வந்து அப்படி என்ன அர்த்தம்னா எல்லா மீன்ஸ் எல்லாரும், அம்மா மீன்ஸ் மதர். ஸோ அப்படி எல்லாருக்கும் மதர்னு சொல்றவங்களை வந்து இந்த மாதிரி இல் ட்ரீட் பண்றாங்க, மொலஸ்ட் பண்றாங்க, ரேப் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் வந்து கடவுள்கிற பேர்ல நீங்க வாங்கிக்கிறீங்க? கடவுள் இருக்கிறத பத்தி நான் தப்பு சொல்லல, ஆனா வந்து கடவுளோட ப்ராஸ்டிடியூட்ஸ்னு சொல்றாங்க இந்த ஜோக்தின்ஸ் எல்லாம். அந்த மாதிரி கடவுள் பேரை வச்சு உங்களை வந்து அபியூஸ் பண்றாங்களே, அதை ஏன் நீங்க ஒத்துக்கிறேன்னு கேட்கறச்சு நாட் ஓன்லி த சரௌண்டிங்ஸ், இஃப் யூ நோட்டிஸ் அந்த ஜோக்தின்ஸே, அதாவது இந்த மாதிரி லைஃப்க்கு தள்ளப்பட்டவங்களே சொல்றாங்க, இல்ல இல்ல இதெல்லாம் வந்து இந்த ஊர் நன்மைக்கு தான், கடவுளுக்காக தான், கடவுள் தெய்வ குத்தம் ஆயிடும், நாங்க இதுல இருந்து விலகி போனா தெய்வ குத்தம் ஆயிடும். அதாவது ஆபரேஷனை வந்து இன்டர்னலைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த இன்டாக்ட்ரினேஷன் மாதிரி. கரெக்ட் கரெக்ட். சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருக்கும், எல்லாமே இப்படிதான் இருக்கும், நீ கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில தள்ளுறதுனால அவங்க இதுதான் கரெக்ட் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அதுதான். சோ அவங்களே கிட்டத்தட்ட ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் கூட சொல்லலாம். இந்த மாதிரி அந்த அபியூஸை வருஷம் அனுபவிச்சு கடைசியில they tend to be very sympathetic towards their abuser. ஓகே, அது நம்ம நல்லதுக்கு தான் பண்றாங்க. ஆக்சுவலி நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ரத்தம் வந்ததுனால, யூரின் போகும்போது ரத்தம் வந்ததுனால ஹீரோ அப்படி தள்ளுறாங்க. என்ன கேட்டேன்னா, இஃப் யூ ஆஸ்க் மீ, ரீசனே தேவையில்லை இந்த மாதிரி ஜோக்தின் லைஃப்ல தள்ளுறதுக்கு. இஃப் யூ நோட்டிஸ் ஒரு சீன்ல வந்து அந்த நாடக ட்ரூப் நடத்துவாங்கல்ல, அந்த தனு, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல சொல்லி, அவங்க தான் நம்மளோட ட்ரூப்போட லக்கி சாம், அவங்க நம்ம ட்ரூப்ல இருந்தாதான் நம்ம ட்ரூப் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி நம்ம ட்ரூப் மூலமா இந்த ஜோக்தின் சிஸ்டம் எல்லாமா கதையெல்லாம் சொல்லலாம். அப்படி சொன்னாதான் இந்த கல்ட் எல்லாமா கல்ட் வந்து சர்வைவ் ஆகும் இந்த கிராமத்துல. அப்படி சர்வைவ் ஆனாதான் நம்ம கிராமத்து ஆளுங்களுக்குலாம் வாழ்க்கை இருக்கும். இது ஒரு விஷய சர்க்கிள் மாதிரி. அவங்க வந்து they desperately require such a system, okay, at all points of time. அந்த மாதிரி ரெகுலரா ஜோக்தின் சிஸ்டம்ல அந்த கல்ட்ல தள்ளப்படுறாங்க பீப்புள். ஓகே, எதுக்கு தள்ளப்படுறாங்க வந்து சும்மா ஒரு சப்பக்கட்டு மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேடி, இந்த ஹீரோயின் சொல்லிக்கு வந்து அவங்க அம்மா அவங்க தலையை வாரச்சு முடி சிக்கிச்சுன்னு கூப்பிட்டு போனாங்க. இதெல்லாம் ஒரு காரணமானு நம்ம கேட்போம். பட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். ஓகே, காரணமே தேவையில்லை. அவங்க ஏதாவது ஒரு சின்ன ரீசன் காட்டி they want to push such people into அந்த மாதிரி ஒரு அப்ரெஸ்ட் லைஃப் சிஸ்டம்குள்ள புஷ் பண்ணணும். ஸோ நான் அப்படிதான் பார்த்தேன். பட் எஸ், சூப்பர்ஸ்டிஷன் கூட ஒன் ஸ்மால் ரீசனா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த காலத்துல கேள்விப்படாத கதை இல்லை. இந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயம், சின்ன காய்ச்சல் வந்தாலுமே சாமி பூந்துருச்சு உள்ள, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இங்க இந்த கல்பிரிட் பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் தான். அந்த சிஸ்டம் வந்து அவங்க கால வம்சாவரியா they are upholding that system. ஓகே, அது யாரை வச்சு அப்ஹோல்ட் பண்றாங்கன்னா, அவங்க யாரை அப்ரெஸ் பண்றாங்களோ அவங்கள வச்சு அந்த சிஸ்டம் அப்ஹோல்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தோட ரொம்ப ஐரானிக்கல் விஷயமா நான் பார்த்தேன். அது இப்போ பேசுறப்பதான் இந்த யாரை வந்து அப்ரோச் பண்றாங்களோ அவங்கள வச்சுதான் வந்து இந்த சிஸ்டம் ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்றப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இந்த நிறைய பேர் வந்து மார்த்தடிக்கிறாங்க இல்லையா, இந்த என்னது எங்க பொண்ணு ஒண்ணுதான் எங்க மண்ணு ஒண்ணுதான் அப்படின்னு. எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நான் சொன்ன சிஸ்டமிக் ஆபரேஷன், இந்த இடத்துல சூப்பர்ஸ்டிஷன் யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் டு காஸ்ட், ரிலிஜன், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் இட் டு ஜெண்டர். ஓகே, யூ டேக் எனி ஆப்ரெசிவ் சிஸ்டம், இன்வேரியபிளி அடி வாங்குறது வந்து உமன் தான். ஓகே, மோஸ்ட்லி. இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த தனுவோட ஹஸ்பண்ட் ரகு, அப்புறம் அந்த சுனியோட ஏமாத்திட்டு போறவன், எல்லாமே வந்து பெனிஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல. இதுல இந்த சிஸ்டம்ல பெனிஃபிட் ஆறவங்க எல்லாமே பெனிஃபிட் ஆறவங்கலாம் மோஸ்ட்லி மென் தான். ஓகே, சோ அந்த மேல் கேரக்டர் உபேந்திராவையே when they push him to the system, அவன் வந்து சும்மா தள்ளல, நீ பொம்பளை வேஷம் மாதிரி போட்டு சாரிலாம் போட்டு அந்த மாதிரி இருக்கணும் தான் டிமீன் பண்ணி தான் தள்ளுறாங்க. பட் அவரும் சஃபர் பண்றாரு. மேல் men who have been pushed into the system,
அவங்களும் சஃபர் பண்றாங்க. ஐ எம் நாட் டேக்கிங் தட் அவே ஃப்ரம் தெம். பட் பெரும்பாலான அஃபெக்ட் ஆகிறது வந்து உமன் தான், பெனிஃபிட் ஆகிறது மென் தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ரெசிவ் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் மோர் டஃபர் ஃபார் உமன் டு சர்வைவ் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த ஆங்கிளில் கூட ஐ திங்க் I saw it as a movie of larger context வந்து about all kinds of oppression. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், இன்னைக்கு கூட பொருந்தும், all kinds of oppression. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து இந்த படத்தை ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா 2 hours தான் படம், 1 hour 45 minutes. 1 hour 45 minutes. கொஞ்சம் மினிட்ஸ்லயே எனக்கு வந்து ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் நான் அந்த வில்லேஜ்குள்ள போயிட்ட மாதிரி எனக்கு இருந்தது. மேபி கேமரா ஒர்க் ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து அதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். பட் நான் அந்த வில்லேஜ்ல இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இமர்சிவா ஒரு மூவி இருந்தது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. டுவர்ட்ஸ் தி எண்ட் எனக்கு கொஞ்சம் ஐம் நாட் ரிவீலிங் எனிதிங், எனக்கு லைட்டா பயம் வந்துச்சு. என்னடா என்னடா இது ஒரு வேற இப்படி இவ்வளவு நேரம் இவ்வளவு இந்த மாதிரி போயிட்டு இருந்தது, இப்ப அப்படியே வேற மாதிரி ஒரு ட்ராக்ல போகுது அப்படின்னு நானும் யோசிச்சேன். சைராத் மாதிரி போயிடுமோன்ட்டு எனக்கு செம பயம். ஏன்னா சைராத் படம் பார்த்துட்டு நான் சீரியஸா சொல்றேன், 2 weeks-ஆ எனக்கு அது மைண்ட்ல வேற எதுவுமே ஓடல எனக்கு. ஓகே கோர் அபார்ட் அந்த அஃப்கோர்ஸ் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நீங்க சைராத் பாத்திருக்கீங்களா? இல்ல பாக்கல. இல்ல ஓகே, அப்ப நீங்க பாருங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அத வேற ஹிந்தில டப் பண்ணி பார்க்கணும், ஆக்சுவலா பார்க்கணும். சைராத்தும் ஃபன்ரியும் பார்க்கணும், இன்னும் பார்க்கல. அந்த மாதிரி ட்ராஜடியா போகணும்னு ஒரு பெரிய பயம் இருந்தது. ஆனா கடைசியில ஐ லைக்ட் இட் அ லாட். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க கிட்ட போயிட்டு when they are fighting back, இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வந்து உன் எதிராளிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், டீசெண்டா பேசணும், நீ திருப்பி அடிக்க கூடாது, நீ திருப்பி அகம்பாவமா பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே, எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இந்த படம் பார்த்தாலே இந்த படம் பார்க்கறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து அசிங்கப்படுத்தப்படுறாங்க கடவுளான பேர்ல, சூப்பர்ஸ்டிஷன் பேர்ல. அந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன கேட்டா திருப்பி அடிச்சாதான் ஒன் ஆஃப் தேர் பெஸ்ட் வேஸ் ஆஃப் கமிங் அவுட் ஆஃப் இட். ஓகே, அதனாலதான் இது பாக்கறச்சு எனக்கு ரஞ்சித்தோட படம்லாம் கூட லைட்டா எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு போச்சு கண்ணு முன்னாடி. ஓகே, அந்த பிராண்ட் ஆஃப் நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க ரஞ்சித். ஏன்னா அதாவது அந்த ஒண்ணுமே இல்ல, கரெக்ட், நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். என்னன்னா இப்போ பரியரும் பெருமாளை கொண்டாடின அதே மக்கள் தான் அசுரனையும் அதாவது பரியரும் பெருமாள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, நல்ல படம் அப்படின்னு சொன்ன அதே மக்கள் தான் அசுரன் வந்துட்டு அவன் எப்படி திருப்பி அடிக்கலாம் ஆண்ட சாதின்னு சொன்னதுனால, ஒரே காரணத்தினால அந்த படத்தோட டைரக்டருக்கு நிறைய கால் வந்தது, நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு. ஆனா பரியரும் பெருமாள் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கல. ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும் அவன் வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி போறான், மத்தவங்க வந்துட்டு திருப்பி அடிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க அப்ரோச் பண்ணுவாங்க, இவங்க அடிப்பாங்க, அடி வாங்கிட்டு பொத்திட்டு போகணும். ஆனா திருப்பி அடிச்சா இவங்க கெட்டவங்க, ஆனா அவங்க எல்லாமே உத்தமானங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப இது நீங்க நிறைய டாபிக் பொருந்தலாம் இது. ஓகே, இப்ப இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒண்ணு இப்ப ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஹைரார்கி எடுத்துக்கோங்களேன். மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் பார்த்து என்ன சொல்லுவான், ஒண்ணு வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி உங்களை அப்ரெஸ் பண்ணாங்க, நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதை சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா இப்பெல்லாம் நான் அப்படி பண்றது இல்லையே, நான் யாரையும் புண்படுத்துறது இல்லையே. காஸ்ட் கூட விட்டுருங்க, அது வேண்டாம், ரொம்ப காம்ப்ளெக்ஸா போவோம். நீங்க ஜெண்டர் எடுத்துக்கோங்களேன். நிறைய மென் சொல்லுவாங்க இப்போ வந்து நாங்கெல்லாம் உமனை இல்ட்ரீட் பண்றது இல்ல, சோ ஏன் வந்து நீங்க when you are fighting back ஏன் வந்து இந்த மாதிரி அடிச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. what they don't realize it, see, as Pradeep or as Sudarshan, we might not have personally attacked anyone or oppressed anyone, okay, but what we must realize is men have had a lot of privileges over the years. ஓகே, சின்ன சின்ன விஷயம் நீங்க ஃபேமிலியிலேயே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அ சிஸ்டர் அண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அ பிரதர். ஓகே, ஸோ நம்மளுக்கு அந்த என்ன சொல்றது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கு த்ரூ அவுட் அவர் லைஃப். ஓகே, நம்ம ஈஸியா பண்ண முடிஞ்ச விஷயத்த வந்து நம்மளோட ஃபீமேல் பண்ண முடியல. ஓகே, கஷ்டப்பட்டு பண்ணணும், இல்லைன்னா பண்ணவே முடியாம போயிடும். ஸோ அகைன் இட்ஸ் கமிங் பேக் டு தட் பாயிண்ட், we are benefactors of that system. ஓகே,
அந்த பேட்ரியார்கல் சிஸ்டம்ல நம்ம வந்து we are beneficiaries of that system. ஓகே, ஈவன் தோ நம்ம டைரக்டா யாரையும் புண்படுத்தாம இருந்தாலுமே we are reaping the fruits of the system. ஓகே, அந்த அந்த அக்னாலஜ்மெண்ட் அது இருக்கணும்னு சொல்றேன். இந்த மாதிரி அந்த இது வந்துட்டு யாருமே ரியலைஸ் பண்றது இல்லன்றதுதான் முக்கியமான பிரச்சனை இல்லையா? ஒண்ணு இல்ல, இந்த நாட் ஆல் மென் ஹேஷ்டாகே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் நம்ம. ஏன்னா எல்லாருமே அப்படி இல்ல. ஆமாண்டா, எல்லாருமே அப்படி இல்ல. தப்பு செஞ்சவங்க மட்டும்தான் பேசுறாங்க. அப்ப நீயே அப்படி சொல்ற அப்படின்னா நீ தப்பு செஞ்சிருக்கியா அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் பேசுறாங்க. இல்ல அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க. ஜெனரலா இப்ப சொல்றாங்களே men are like this சொல்றச்சு, இட்ஸ் வெரி ஆப்வியஸ். பேசிக் லாஜிக் டெல்ஸ் யூ தட் not all men are like that. அது எல்லாருக்குமே தெரியும். சொல்ற womenக்குமே தெரியும். அது அப்படி சொல்றச்சே என்னன்னா, you have to first of all you have to empathize. ஓகே, அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அக்னாலேஜ் பண்ணணும். அது இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல போயிட்டு நான் அப்படி இல்ல, ஓகே நீ அப்படி இல்ல, உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் அதுக்கு. ஓகே, சோ அதே ஒரு பேசிக் டீசென்சியே அவங்க பேசிக்கலி they are trying to absolve themselves. ஸோ அவங்க அந்த கோர் ஆஃப் த ப்ராப்ளம்லேயே போகாம, ஸோ லைக் ஐ செட், இந்த மாதிரி நிறைய பேரலல்ஸ் நீங்க போடலாம். இப்போ ஃபார் ஆல் சிஸ்டம்ஸ் ஆஃப் அப்ரஷன் யூ கேன் see parallels in this movie. ஸோ கமிங் பேக் டு தட் பாயிண்ட், இந்த படத்துலயே ஐ வாஸ் a bit scared. ஒரு பயமா இருந்துச்சு, என்னடா ரொம்ப ட்ராஜிக்கா கொண்டு போயிடுவாங்களான்ட்டு. பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபைட் பேக். ஓகே, இப்போ உனக்கு சொசைட்டில யாருமே ஹெல்ப் பண்ணலன்னா அந்த 2 பேர் எடுத்த இனிஷியேட்டிவ், அந்த மேல் கேரக்டரும் அந்த ஃபீமேல் கேரக்டரும் நிப்போம், சண்டை போடுவோம். ஸோ அந்த விதத்துல ஐ லவ் தி லாஸ்ட் few minutes of the movie. ஓகே, அந்த செக்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் வார்மிங்கா இருந்தது பாக்குறதுக்கு. ஓகே, சோ இதெல்லாமே நம்ம பேசி நம்ம ரொம்ப டைவர்ட் ஆன மாதிரி இருந்தது. ஆமா ஆமா, திருப்பி ஓகே, இப்போ எனக்கு ஐ மீன் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குற மாதிரி இருந்தது. நான் ஹரிஹரன் ஒரு பாட்டு பாடி இருக்காப்ல படத்துல. படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து அஜய் அதுல். தே ஆர் வெரி ஃபேமஸ் டுவோ மராத்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. தே ஹவ் ஆல்சோ கம்போஸ்ட் ஃபார் மெனி பாலிவுட் சாங்ஸ். சம் ஆஃப் தெம் ஆர் வெரி ஃபேமஸ். நீங்க விக்கிபீடியால பார்த்தாங்கன்னா அவங்க டிஸ்கோகிராஃபி இருக்கும். பட் ஐ டெல் யூ ஒன் ஸ்மால் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த அஜய் அதுல்ங்கிறவன் வந்து 2 பேரும் they are huge fans of இளையராஜா. And they are frequent collaborators with Shreya Ghoshal. ஹரிஹரன் மேபி இந்த படத்துல தான் இருந்தா. Shreya Ghoshal is in almost every movie of theirs. நீங்க சைராத் பாத்தீங்கன்னா சைராத்ல 4 பாட்டு தான், 4மே ஸ்ரேயா தான் பாடியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஓகே, பிரில்லியண்டா இருக்கும் 4 பாட்டுமே. அப்சல்யூட்லி மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ். நான் வந்து அந்த சைராத் பார்க்கறச்சே ஐ வாஸ் சோ இன்ட்ரீக்ட் பை த மியூசிக். அப்புறம் ஐ டிட் a little bit of reading. அந்த யாரா எங்கேந்திரா வந்தாங்க இந்த மியூசிக் டைரக்டர், இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. போய் when I read about them I got to know that they are huge fans of இளையராஜா. நீங்க வந்து சைராத்ல வந்து there's a song called யாடு லாகலே. Okay, the whole song is shot in slow motion. Okay, அது is a must watch. So இந்த படத்துல coming back to this music, எனக்கு சிமிலர் ஃபீல் கிடைச்சது. Okay, and of course this came first 2009 ல எடுத்த படம். சைராத் came out in 2016. Especially if you notice 5 national awards இந்த படத்துக்கு. ஆமா ஆமா ஆமா, அதுல 3 வந்து ஹரிஹரன், ஸ்ரேயா மியூசிக். ஆமா ஆமா, இன்னொன்னு வந்து ஹீரோ, அவரை பத்தியும் பேசலாம். அப்புறம் பெஸ்ட் பிக்சர் கண்டிப்பா பேசி ஆகணும். நான் கண்டிப்பா பேசி ஆகணும் அவரை பத்தி. பிளஸ் பெஸ்ட் பிக்சர் ஃபார் சோஷியல் இஷ்யூஸ். மியூசிக், அந்த கடைசி சாங் ஜீவல் ஆகல இல்ல, சோ அந்த சாங்கோட லீட் அப் டு த சாங் நீங்க பார்த்தாலே அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சீன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்ல வந்து அவரோட ஜோக்தா ஃப்ரெண்டோட பேசுறாரு. அவர் வந்து ரொம்ப டிப்ரஸ் ஆகி பேசுறாரு. கரெக்ட். அந்த ஃப்ரெண்ட் வந்து அவரோட ஸ்டோரி இன்னும் ட்ராஜிக். அவரும் நடிப்புல ரொம்ப அழ வச்சிட்டாரு. அதாவது 10 வயசுலயே வந்து he became a ஜோக்தா, அந்த மாதிரி சாரி எல்லாம் ட்ரை பண்ணி. கரெக்ட். அதனால அவருக்கு வந்து அதோட பிரச்சனை தெரியல. ஆமா, and he got used to it. So அந்த சீன் ரொம்ப ஹார்ட் ரென்ச்சிங்கா இருந்தது. அதாவது அவர் சொன்னாரு, நான் இப்படி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கும் லைட்டா ஃபீலிங்ஸ் இருந்தது, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சது,
ஆனா ஐ காட் சோ புஷ்ட் இன்டு திஸ் ஜோக்தா லைஃப் தட் எனக்கு எதுவும் அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியல என்னால. அவன் என்னை விட்டு ஓடி போயிட்டான் நான் கல்யாணம் பண்ணிட்டு சொல்லிட்டு பயங்கரமா அழுவான். ஒரு பாயிண்ட்ல அவன் சோக கதையை வச்சு அடிச்சு இந்த ஹீரோ அவன் லைட்டா கொஞ்சம் அவனுக்கு அள்ளு கிளம்புது. ஏன்னா அவன் ஈஸி டு திஸ் ஒன்லி ஃபார் a few months. அதுக்குள்ளேயே நம்மளும் இப்படி ஆயிடுவோமா? ஏதோ ஒரு சீன்ல ரியலைஸ் கூட பண்ணுவாரு ஹீரோ. ஏதோ ஒரு சீன்ல அந்த சீன் கரெக்டா ஞாபகம் இல்ல, ஏதோ ஒரு சீன்ல வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவாரு ஹீரோ இந்த மாதிரி நானும் இப்படி ஆயிடுவேனா அப்படின்ற மாதிரி ஒரு ஹீல் முதல்ல பண்ணுவாரு. இந்த சீன்ல உறுதி இடம் இருக்கு. ரொம்ப அந்த பாரனாய்டு ஆடுவார் அவரு. அது ஆனோட என்ன ஆவார்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஸ்டேட்ல ஹில் கோ டு ஹிஸ் ஹவுஸ். அப்ப வந்து அவர் அப்பா இருப்பாரு அங்க. ஓகே, சோ அவர் வந்து இந்த ஹீரோ வந்து அவர் துணிமணிலாம் எடுத்துட்டு ஏதோ கிளம்புற மாதிரி பண்ணுவாரு. அப்ப வந்து அவங்க அப்பா வந்து இன்னும் இன்சல்ட் பண்ணுவாரு இவனை. ஓகே, இந்த மாதிரி ஒன்னால என்ன வெளில தலை காட்ட முடியல, நீயே ஒழுங்கு ஆர்ம்ஸ்க்கு போக மாட்டேங்கிற, தெருக்கூத்து அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்க, உன்னால என் மானு போடுது எப்படி எப்படி. அதாவது இவங்க தான் இந்த பையனை தள்ளி விட்டு ஆன் டாப் ஆஃப் இட் இன்னும் ரொம்ப இன்சல்ட் பண்றாரு அவன் பையனை. அந்த இடத்துல அவன் வந்து ஹீஸ் லிட்டரலா அப்பாவுக்கு அகேன்ஸ்டா இஸ் ஃபைட்டிங் பேக். ஹீஸ் yelling at his father. உன்னாலதான் இப்படி நான் சீரழிஞ்சு போனேன், நீ தான் என்ன ரூயின் பண்ண, எனக்கு இந்த மாதிரி ஜோக்தா ஆகணும்னு ஆசையே இல்லை, என் வாழ்க்கையை நீ சின்ன பண்ண கெடுத்துட்ட. ஸோ சண்டை போட்டு வெளியே வந்துடுறாரு. சரக்கு வர்ற அடிச்சதுனால அந்த ஒரு ப்ரொசஷன் சீன் இருக்கும், எல்லாம் வந்து குத்துப்பாடு அடிப்பாங்க. அந்த சீன் நீங்க பாத்தீங்கன்னா ஹீல் டோட்டலி லூஸ் இட். இன்ஃபேக்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு சாரிய கைட்டி இது கைட்டி, அதாவது என்ன எப்படி சொல்ல வருதுன்னா ஹீஸ் லிட்டரலி ட்ரைங் டு டிஸ்ரோப் ஹிம்செல்ஃப். அவரோட ஆடையே அவரு ரிமூவ் பண்ணி இதுல இருந்து வெளியே வரணும். அது மேல இருந்த கோவம்னு கூட சொல்லலாம். கோவம் எஃபெக்ட் ஆஃப் ஆல்கஹால் and internal frustration. he is literally saying fuck you to the system. தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பரவச நிலையில ஒரு குத்து ஆடுறாரு அவருக்கு. அந்த இடத்துல அப்படியே வாயை பொழந்து பார்த்ததுதான் யார் சாமி இந்த ஆளு. நார்மலாவே மராத்தி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் தியேட்டர் பேஸ் இருக்கும். one of the most intense scenes. அதுக்கப்புறம் he breaks down to his lover. இந்த மாதிரி லிட்டரலா ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் வந்துருது அவருக்கு. நான் யாரு, ஆம்பளையாவும் இருக்க முடியல, என்னால பொம்பளையாவும் இருக்க முடியல, என்னோட டிசையர்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்றாங்க, ஸோ நான் யாரு அப்படின்னு கேட்கறச்சு அந்த லவர் சொல்றா இந்த மாதிரி யூஆர் a human being, you are the only clothed man in the world of nakedness அப்படின்னு சொல்றா ஒரே லைன். அஃப்கோர்ஸ் இந்த டிரான்ஸ்லேஷன்ல சப்டைட்டில்ஸ்லாம் அதில் பார்த்தேன். இட் வாஸ் such a wonderful dialogue. and அதுக்கப்புறம் they break into that song. ஓகே, நான் இந்த சாங் பத்தி தான் ஆரம்பிச்சோம், பட் அந்த லீட் அப் டு தி என்டையர் சாங், அந்த சாங் வந்து அந்த 2-3 சீன்ஸ் பிஃபோர் தட் சாங் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி லைக் நேஷனல் அவார்டு வர்த்தி, ஆஸ்கர் அவார்டு, எல்லா அவார்டு கொடுக்கலாம் அந்த ஆக்டருக்கு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பின்னி இருப்பாரு. அந்த ஹீரோயினுமே நல்லா நடிச்சிருப்பாங்க. பட் இவரு தென் ஐ வெண்ட் அண்ட் ரெட் அப் அபவுட் ஹிம் அண்ட் அப்பதான் தெரிய வந்தது இந்த மாதிரி இஸ் அ வெரி ஃபேமஸ் ஆக்டர், மராத்தி ஆக்டர். உபேந்திரா, அவர் ஃபுல் பேர் என்ன, உபேந்திரா லிமாயே. உபேந்திரா லிமாயே. ஸோ இன்ஃபேக்ட் இது வந்து இந்தியா ஆல் இண்டியா ஏதோ ஒரு லெவல்ல டாப் 25 ஃபிலிம்ஸ் ஆஃப் த டிகேடோ ஹாஃப் செஞ்சுரியோ ஏதோ செலக்ட் ஆச்சு இந்த படம். அப்படிதான் படம் செலக்ட் ஆச்சு. இவரோட ஆக்டிங் கூட இந்த படத்துக்கு ஏதோ ஒரு டாப் லிஸ்ட்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ சாங்ஸ் வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு பிரில்லியன்ட்லி பிக்சரைஸ் சாங். நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஹரிஹரனோட வாய்ஸும் ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸும் அப்படியே மெல்டிங்கா இருக்கும் அந்த பாட்டு கேக்குறப்போ. அந்த பாட்டுல வந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். லீட் சிங்கர் சொல்றது அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் டெய்லி ஒரு 2 தடவையாவது அந்த பாட்டு கேட்கிறேன் நானு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிச்சு. எனக்கு லிரிக்ஸ் புரியல, இருந்தாலும் அந்த அந்த அவங்களோட வாய்ஸும் அந்த பாட்டோட பிக்சரைசேஷனும் சரி. ஏன்னா ஐ மீன் லாங்குவேஜ் புரியலனாலும் அந்த பாட்டு அப்படியே மெல்டிங்கா பாடுறாங்க 2 பேரும். ஆமா. more than that and the story conveyed in that song. okay, finally நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஃபுல்லாவே they will be in some isolated area மாதிரி தான் இருக்கும். ஒரு வயக்காடு, ஒரு தனி அவுட் ஹவுஸ்ல ஒரு வீடு. ஓகே, என்ன லிட்டரலி என்னன்னா they are far away from this corrupted society. அந்த குப்பையான சொசைட்டி தள்ளி ஏதோ ஒரு தூரத்துல ஒரு புனிதமான இடத்துல இருக்கிற மாதிரி ஜாலியா they are being themselves.
அந்த மேல் கேரக்டரும் சாரிலாம் இல்லாம ஹீஸ் இன் மேல் அட்டையர் அண்ட் அந்த லேடியுமே ஷீஸ் இன் ஃபீமேல் அட்டையர். தேர் எம்ப்ரேசிங் தேர் ஓன் செக்ஷுவாலிட்டி. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிக்சரைசேஷன் ரொம்ப இன்டிமேட்டா தான் இருக்கும். அதுவே எனக்கு தூக்கி போட்டுச்சு. ஏன்னா திடீர்னு வேற ஜோன்ல போட மாதிரி இருந்தது. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, ஏன்னா டூ ட்ரபிள்ட் சோல்ஸ் தேர் ஃபைண்டிங் சொலேஸ் இன் ஒன் another's love. ஓகே, ஸோ அதனால அந்த ரொம்ப இன்டென்ஸா கேப்சர் பண்ணிருந்தாங்க அந்த சாங்ல. ஒரு ரிடம்ஷன் மாதிரி கூட சொல்லலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேவர் லைக் பாத்துக்கலாம்டா, நீங்களா நாங்களாம் பாத்துக்கலாம், என்ன வேணாலும் பாத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு இந்த படத்துல அபார்ட் ஃப்ரம் அந்த அப்ரஷன், கடவுள் அந்த ரிலீஜியஸ் அப்ரஷன், அதையும் தாண்டி ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களோட செக்ஸையும் வந்துட்டு இந்த ரிலிஜன் தான் டிசைட் பண்ணும், இந்த பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, அது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்றது. ஐ மீன் இது வந்து டைரக்டா சொல்லல, டைரக்டா அந்த படம் இந்த டைரக்ட் நேரடியா பேச வர்ற விஷயம் வந்துட்டு ரிலீஜியஸ் அப்ரஷன். ஆனா இதுக்குள்ள நிறைய மெட்டபர்ஸ், என்ன மெட்டபர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள. எக்ஸாக்ட்லி, நீங்க சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் அதை யோசிச்சு பார்த்தேன். இப்ப நிறைய பேரு when they are growing up அவங்களோட அசைன்டு ஜெண்டர் ஒன்னா இருக்கும். ஓகே, அவங்க ஆம்பளையா பிறந்திருப்பாங்க. பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் தே வில் ஸ்டார்ட் ரியலைசிங் த female part inside of them. Okay, that they identify as a woman. It's vice versa. இப்போ பொம்பளையா பிறந்தும் ஆம்பளையா லேட்டரா வந்து they identify their true sexual nature and they even some of them change ஆறாங்க, ஆவாமையும் இருக்காங்க. But it's up to them. பட் இது இந்த படத்தோட பார்லனும் அந்த மாதிரி பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த தாயப்பாங்கிற மேல் கேரக்டர் he wants to embrace his manliness. அதுக்கு ஒரு சான்ஸே கொடுக்காம இல்ல நீ வந்து ஃபெமினைன் சைடா போகணும். ரெண்டுமே எனக்கு கேட்டா ஒரு கிட்டத்தட்ட சேம் டைப் ஆஃப் அபியூஸ் தான். ஓகே, இப்போ யூ ஆர் ஸ்டாப்பிங் பீப்புள் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரிங் தேர் செக்ஷுவாலிட்டி, அதை சப்ரஸ் பண்ணி. எனக்கு ஆக்சுவலி மைண்ட் சைக்கோ கிட்ட எல்லாம் கூட போச்சு. ஓகே, நிறைய மிஸ்கின் இன்டர்வியூ பாக்குறதுனால ஒரு விஷயத்த பண்ணாத, இட்ஸ் அ சின், அதை நீ பண்ணக்கூடாது அப்படி. நீ முக்கால்வாசி விஷயம் பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல் டுவர்ட்ஸ் தேர் கிட்ஸும் ஒரு இன்னொரு லார்ஜர் சப்டெக்ஸ்ட் நான் பார்த்தேன் இதுல. லைக் ஹவு பேரண்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் தேர் கிட்ஸ், அதாவது அவங்க குழந்தை. ஏன்னா பேரண்ட்ஸ் இப்போ ஒரு இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி வளர்க்குறாங்களோ அது இட் ஃபார்ம்ஸ் அ கிரக்ஸ் ஆஃப் அ பர்சன் இல்லையா. நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்றது நம்ம அப்பா அம்மா நம்ம வளர்த்த விதத்துலதான் இருந்துதான் வருது. அது போக மத்த உலக அறிவு, நம்ம வெளியே இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து இப்போ ஒண்ணுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் ஒரு பொண்ணை தன்னோட ஒய்ஃப வந்துட்டு அவன் எப்படி சொல்றதுன்னா மிஸ்ட்ரீட் பண்றான் அப்படின்னா அது வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்துதானே வந்தது. கரெக்ட். ஏன்னா அவன் வந்து அவங்க அப்பா, அந்த பையனோட அப்பா அவங்க அம்மாவை மிஸ்ட்ரீட் பண்ணி பார்த்து இவன் அவனோட ஒய்ஃபை மிஸ்ட்ரீட் பண்றான். சோ இது ஒரு சைக்கிள் மாதிரி தான் வரும். அன்டில் நல்லா அவங்க அந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வந்தாதான், அதாவது அவங்க பேரண்ட்ஸோட வளர்ப்பு ஒண்ணு, ரெண்டாவது இந்த உலக அறிவு ஒண்ணு, இந்த ரெண்டும் இருந்தாதான் he becomes a complete, not a complete man, at least a decent human being. Decent human being is empathy. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீங்க சொன்னீங்களே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, டிசைர், லஸ்ட் எல்லாம் வந்து சப்ரஸ் பண்றாங்க. இல்ல ஒரு ஐரானிக்கல் விஷயம் பாத்தீங்கன்னா, they ask both the male and female to suppress their sexuality. ஆனா on the contrary, அந்த ஜாக்டீஸ் இருக்காங்கல்ல, அந்த women who are pushed into that, அவங்க எல்லாரும் செக்ஷுவலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஆனா வந்து குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த அத வந்து எம்ப்ரேஸும் பண்ணக்கூடாது, ஆனா எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ணுவோம் அப்படின்ற நிறைய முரண்பாடுகள் காட்டிருக்காங்க இதுல. அதாவது அழகா காட்டிருக்காங்க. இந்த ஹிப்போக்ரசிஸ்லாம் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. எவ்வளவு ஒரு கேவலமான சிஸ்டம், எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன் டாப் ஆஃப் தட் லெக்சரும் பண்றாங்க. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அவங்களையே நம்ப வைக்கிறாங்க, இந்த மாதிரி கடவுளுக்காக தான் அதெல்லாம் பண்றோம். ஸோ இந்த முரண்பாடு, இந்த ஹிப்போக்ரஸில ரொம்ப அழகா காட்டியிருந்தாரு டைரக்டர் ராஜீவ் பாட்டீல். சோ இந்த படம் எல்லாருமே கண்டிப்பா பாக்கணும்னு சொல்ல வரீங்க? இல்ல கண்டிப்பா பாக்கணும். நான் அதை பார்த்து முடிச்சுட்டு என் வைஃப்கிட்டயும் சொன்னேன், இந்த மாதிரி கண்டிப்பா பாக்கணும் இந்த படம்.
அவ வந்து she has the habit of reading the story before watching every movie. ஏன்னா விக்கிபீடியால போய் பிளாட் ஆமா படிக்கிறது. ஆமா அதை பார்த்துட்டே கொஞ்சம் அவளுக்கு கல்லு கிளம்பிருச்சு எனக்கு. இல்ல இதெல்லாம் தாங்கிக்கணுமான்னு தெரியல. பட் இட்ஸ் அ மூவி தட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு வாட்ச். சி ஆன் அ லோக்கல் கான்டெக்ட் இட் டெல்ஸ் அ ஸ்டோரி அபவுட் an oppression using religion and superstition. பட் இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தாங்க. உலகத்துல நம்ம ஃபேஸ் பண்ற இது ஒரு காதல் படமாவும் பார்க்கலாம், இல்ல இது ஒரு கருத்து சொல்ற படமாவும் பார்க்கலாம், இல்ல எல்லாமே சேர்ந்த ஒரு படமாவும் பார்க்கலாம். ஆன் டாப் ஆஃப் இட் இந்த படம் சொல்ல வர விஷயம் எந்த ஒரு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலும், ரிலிஜன் எடுத்துக்கிட்டாலும், செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இந்த படத்தை பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? கரெக்ட். ஆமா, இது ரொம்ப வாழ்க்கை பாடம் மாதிரி தான் பார்க்கலாம். கொஞ்சம் ஓவரா போறோமா போய் தான் பார்ப்போம். பட் ஸ்டில் இட்ஸ் a குட் ஐ ஓப்பனர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த ப்ராக்டிஸ்லாம் இன்னும் இருக்கான்ட்டு. I couldn't get relevant article. கர்நாடகால இந்த நம்ம வெளிய பெருசா விஷயம் வரல. ஆனா இன்னும் கர்நாடகாலையும் ரூரல் ஆந்திர பிரதேஷ்ல இந்த மாதிரி இன்னும் இந்த ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த படத்துலயே ஒரு இன்னொரு நல்ல பாயிண்ட் கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல மெசேஜ் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இல்லாட்டி டோட்டலா ஒரு இட் மைட் ஹவ் சீம்ட் as if the whole village is isolated from the government and the laws. அதுவும் இல்லாம அந்த ஒரு சீனுக்கு மட்டும் வராம 2 தடவை வராரு. ஆமா ஆமா, அவர் யாருன்னே தெரியல எனக்கு. அவர் உள்ளூர் ஆளா வெளியூர் ஆளா பாவங்க, அவரெல்லாம் அடிச்சு துரத்திடுறாங்க. பட் முதல் தடவை வர்றப்ப போனா போட்டுன்னு பொழைச்சு போட்டுன்னு விட்டுறாங்க. 2வது தடவை வந்துட்டு அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி விடுறாங்க. அதாவது இப்போ எப்படி மோடி ஏத்து பேசுனா ஆன்டி நேஷனல் சொல்றாங்களோ அதே மாதிரிதான் ஏத்து பேசுனா நீ வெளியே போட அப்படின்னு துரத்துறாங்க. ஆனா that was a trigger point for at least 2 people, the male character and female character. ஆனா கரெக்ட் சொன்ன மாதிரி அந்த ஆள் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் மேல் கேரக்டரும் ஃபீமேல் கேரக்டரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்களோ அப்படின்னு. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு, இவங்க வந்து இந்த சிஸ்டமுக்கு செட் ஆக மாட்டோம் அப்படின்னு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அதை ஏத்துக்கிறாங்க. ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் 2 பேரும் வந்துட்டு இந்த கூத்துக்கு போறது, சந்தோஷமா இருக்கிறது, இந்த வாழ்க்கை வேற வழியே இல்ல விதியே அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் யோசிக்கிறாங்க. சரிங்க சுதர்ஷன், ஓகே மறுபடியும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி இந்த படம் நீங்க உங்க பாட்காஸ்டுமே இந்த வாரம் ஒரு சினிமா நான் சில எபிசோட்ஸ் எல்லாம் கேட்டேன், இந்த பெங்காலி மூவிஸ் பத்திலாம் கூட பேசுனீங்க. ஸோ இது ஒரு ரொம்ப என்ன நல்ல விஷயம்னா மூவி பஃப்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு படம் இருக்கான ஒரு டவுட் வரும். ஓகே, எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் இந்த படம் வந்து ஒரு 12 வருஷம் அதை எப்படி மிஸ் பண்ணோம் அதை நான் அந்த கொஸ்டினே ஐ ஆஸ்க் மை செல்ஃப் ஃபார் லாங் டைம். ஓகே, ஸோ அந்த ஒரு விதத்தில் இந்த ப்ரோக்ராம் இந்த பாட்காஸ்ட் ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும் எல்லாருக்கும். இதில் அன்அர்த் லாட் ஆஃப் ரேர் ஜெம்ஸ். ஓகே, நீங்களும் ஒண்டி பேசாமல் யூஆர் ஆல்சோ இன்வைட்டிங் கெஸ்ட். ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ். இன்ஃபேக்ட் இந்த மூவிலேயே நான் வந்து சைராட், விஹிர் அப்படின்னு 2 மராத்தி மூவி சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஒரு இன்னொரு உலக லெவல்ல பார்க்கக்கூடிய படம். ஓகே, ஸோ அதான் ஸோ நிறைய மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த பாட்காஸ்ட். ஸோ கீப் கோயிங், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் தர்ஷன். தேங்க்ஸ் பிரதீப். தேங்க்யூ. எல்லாரும் இந்த வாரம் எபிசோடை ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டை உங்களுக்கு விருப்பமான பாட்காஸ்ட் செயலிகளில் நீங்கள் கேட்கலாம். ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், இல்லை வேறு ஏதாவது செயலிகள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கேட்கலாம். அடுத்த வாரம் வேறொரு மொழி படத்தோடு நான் மறுபடியும் உங்களோட பேச வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம்.